சமாச்சாரம்? எப்படி அழுகிறீங்க? கானக சென்ற பாண்டவர்கள் கிருஷ்ணர் அருளை பெற்று கீர்த்தியாக உயிருடன் இருக்கின்றார் மாமியே. யார் சொன்னது? யாரை சொன்னது? ஒரு வீதியில சென்றால் பாண்டவர் உயிரோடு இருக்கின்றார் என்று தெரிவிக்கிறார். பாண்டவர் இறந்து விட்டார் என்று தெரிவிக்கிறார். இறந்து விட்டார் சொல்றாங்க. இருவனியா இருக்கின்றது மாமி. மனம் அறிஞ்சு அழுவீங்களா? ஏண்டி மரியாதை இருக்கா பாத்தியா? உன்னோட போய் வயசாய் போய்ச்சா? தாய் வந்து பெருமானோட ஒப்படைச்சு. இல்ல செத்து போடணும். ஏன் உன்னை உயிராடுங்க? உலகத்துல சில மருமகள் அப்படிதான் இருக்கீங்க. வந்தவனே மாமியார் சத்துருவாளா கொத்து சாவி கொடுப்பாளா குடும்பத்தை பிரிக்கலாமா? இதே குழப்பா தெரியுதுங்க. எப்படி இறந்தாங்க? யார் சொன்னதுன்னு இப்படி மூளைக்கு மூளையை சுத்தி சுத்தி வர்றீங்களே பொடியது மாதிரி. அடிக்கக்கூடாதுன்னு பாக்குறேன். அனைவரும் ஒரு சேர்ந்து இறந்து விட்டார் என்று சொல்லி கரும காரியம் செய்ய நாள் வச்சிருக்கிறேன். இந்த நேரத்துல வந்து அவசரமா பேசுறீங்களே. அந்த கருமாதிர கடனை நாங்களே முடிக்கிறோம் மாமியே. நீங்களே முடிச்சிருவீங்களா? அந்த கொத்து சாவி எங்களால எப்ப வரும் மாமி? மாமியார் காலி பண்ணிடணும். மாமியார் காலி பண்ணிடணும்.
மாமியாவே கூடாது இப்போ. பெண் இல்லாம வீடு கேக்குறாங்க. ஆமா ஆமா. மச்சன முத்தார் இல்லாம ஆங்களே வந்து ஆங்களே துணுணும், ஆங்களே போனோம், ஆங்களே ஏண்டா நாங்க ஒரு பேச்சுக்கு தானே சொல்லுவோம். எங்க மாமியார் வந்து எங்களுக்கு தாய் போலடா, எங்களுக்கு தெய்வம் போலடா. ஏண்டி நான் பண்டை குட்டியை போல 100 பிள்ளையை என்னடி சுகம் இருக்கு? உங்களை எவ்வளவு அன்போடு வச்சிருக்கேன். அன்போடு வச்சிருந்தாலும் மாமியாரை பார்க்காம ஓடி 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 அடிக்க வர்றீங்க. அவளை நிக்க வச்சு அவளும் மருமகள் தான், நீங்கள் மருமகள் தான். அனைவரும் ஒருங்கிறதா பார்த்தோம். புரிஞ்சது. சந்தோஷமா? சந்தோஷம் தான். நம்ம சொல்றோம் பொம்மியோ கொண்டாடும். இல்ல இல்ல இருந்து விட்டாங்க. ஆமா, துக்க சாதனையா இருக்கக்கூடாது. எதனா ஒரு விளையாட்டு தெரியுமாப்பா? இப்ப வந்து விளையாடணும். ஆமா, விளையாட்டு எனக்கு தெரியுமா? அழகான விளையாட்டா இருக்கணும். விளையாட்டு நான் சொல்லி விளையாட்டு சொல்லு. எத்தனை மருமகள் எனக்கு சொன்னேன்? 100 மருமகள். இந்த உலகத்திலே யாருக்குமே கிடைத்திருக்காது அந்த பெருமை. ஆமாமா, நான் 100 மருமகளை சம்பாதிச்சிருக்கேன். இப்படி இவங்களை சம்பாதிச்சு கொண்டு வந்து வச்சா எப்படி சிரிக்கிறாங்க பாத்தியா? எப்படி தலையாக போய் உன்னை குச்சி
அந்த குர்ரவர் கோபி